Hi friends, good morning. நான் இன்றைக்கு உங்களுக்கு sausage bun எப்படி செய்கிறேன்னு காட்ட போகிறேன். ஷாப்ஸில் வாங்குறதுக்கு விடவும் நல்ல டேஸ்டியாகவும் சாஃப்டாகவும் எப்படி செய்கிறேன்னு காட்ட போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்ட் வரைக்கும் பாருங்கள். அப்போ உங்களுக்கு ரெசிபியை ஃபாலோ பண்ணி நல்லா இதே மாதிரி பன் செஞ்சுக்கொள்ளணும். வாங்க இப்போ பன்னை நாங்கள் செய்வோம். நான் இப்போ இதுக்கு மெஷரிங் கப்பால் 2 கப்ஸ் ஃப்ளார் எடுத்துக்கிறேன். அடுத்தது இதுக்கு ஈஸ்ட் 1.5 டீஸ்பூன் எடுத்துக்கொள்கிறேன். 1.5 டீஸ்பூன் ஈஸ்ட் எடுத்துக்கிறேன். மற்றது சால்ட் தேவையான அளவு போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் போதும். சுகர் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். மற்ற இதை மில்கில் தான் மிக்ஸ் பண்ணணும். நான் மில்க் பவுடர் போட்டு மில்க் 1 கப் கரைச்சி வச்சுக்கிறேன். 25 கிராம்ஸ் பட்டர் வேணும். அதை நான் மெல்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதை மெல்ட் பண்ணி ஃபுல்லாக ஆறின பொறுத்தை எடுக்கணும். ஸோ இப்போ நான் இந்த மில்கை ஊற்றி இந்த டோவை செஞ்சு கொள்ள போகிறேன். மில்கை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க. நான் இதில் மில்க் 1 கப் எடுத்துக்கிறேன்னு சொன்னேன். அதை மெஷர் பண்ணினா இந்த 100 மில்லிலிட்டர்ஸ் வரும். இந்த நான் ஒரு எக் எடுத்துக்கிறேன். இந்த எக் 60 கிராம்ஸ் இந்த போதும். கொஞ்சம் கூட வைக்கிற சொல்லி நான் அதில் எக் வாஷ் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கொண்டேன். இப்போ இதை நாங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். இப்போ இதை நாங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு டேபிள் டாப்பில் போட்டு நீட் பண்ணிக்கொள்வோம். இப்போ இந்த மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நாங்கள் டேபிள் டாப்பில் போட்டு நீட் பண்ணிக்கொள்வோம். இது கொஞ்சம் தண்ணி பதமாக இருந்துச்சுன்னா இதுக்கு கொஞ்சம் இந்த ஃப்ளார் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நல்லா நீட் பண்ணணும். அட்லீஸ்ட் ஒரு 2-3 மினிட்ஸாலும் இதை நல்லா நீட் பண்ணணும். அப்போ தான் இந்த டோ நல்லா சாஃப்டாக வரும். பன்னுக்கு எப்போயுமே டோ சாஃப்டாக வைக்கணும். அப்போ தான் பன் டேஸ்ட்டாக வரும். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இது இப்படி தான் நீட் பண்ணணும். அப்படியே கொஞ்சம் எடுத்து முன்னுக்காக்கி எடுத்து திருப்பி பின்னுக்காக்கணும். அந்த சாஃப்டாக நீட் ஆகுறதுக்கு இப்படி தான் எல்லாத்தையும் உள்ளுக்கு எடுத்து அதுக்கப்புறம் கொஞ்சம் முன்னுக்கு பின்னுக்காக்கி அப்படியே நாங்கள் நீட் பண்ணிக்கொள்ளணும். எப்படியும் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் கொஞ்சம் மாவும் போட்டு 5 மினிட்ஸ் மட்டும் இந்த அப்படியே நீட் பண்ணினா சரியாக மாவு நல்லா டோ நல்லா சாஃப்டாக வரும். இப்போ இந்த டோ நல்லா நீடாக விற்கிது. நல்லா நீட் பண்ணி பட்டிக்குது. இப்போ இது என்ன பன்னுக்கு ஏற்ற மாதிரி டிவைட் பண்ணிக்கொள்ள போகிறேன். இப்போ இப்படி ஷேப் ஒன்றுக்கு எடுத்துட்டு இப்போ இதை பன்னுக்கு ஏற்ற மாதிரி நான் டிவைட் பண்ணிக்கொள்ள போகிறேன். இப்போ சரியாக மிடிலால் ஒரு கட் ஒன்று போட்டு அங்கிட்டு 5 பீசஸ் இங்கிட்டு 5 பீசஸ் வர மாதிரிக்கு நாங்கள் கட் பண்ணி டிவைட் பண்ணிக்கொள்வோம். இப்போ இதை நாங்கள் பால் பண்ணணும். கணக்கை இப்படி எடுத்து உள்ளுக்கால் எடுத்து கணக்கை பால் பண்ணிக்கொள்வோம். பால் பண்ணி நாங்கள் ட்ரேயில் வச்சுக்கொள்ளணும். டபுள் சைஸ் ஆக மட்டும். இப்போ நாங்கள் எல்லாத்தையும் பால் பண்ணிக்கொள்வோம். பன் டோ சாஃப்டாக வரணும். அப்போ டேஸ்ட் ஆகிக்கும் நான் சொன்னேன். அதே மாதிரி நாங்கள் சாசேஜ் பன் செய்கிறது இன்னும் கொஞ்சம் அதை டோ சாஃப்டாக வரணும்னு சொல்லிட்டு தான் அதை மில்கில் நாங்கள் மிக்ஸ் பண்ணினோம். நாங்கள் நினச்ச மாதிரி இந்த டோ நல்லா சாஃப்டாக வந்துச்சு. ஸோ நாங்கள் இதை கவர் பண்ணி டபுள் சைஸ் ஆக மட்டும் நாங்கள் ஒரு பக்கத்தில் வச்சிடுவோம். இப்போ இந்த டோ டபுள் சைஸ் ஆகிக்குது. இப்போ நாங்கள் பன்னை செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். நான் சாசேஜஸை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை வாஷ் பண்ணி எடுத்து இப்போ நாங்கள் பன்னை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டுக்கு நான் ரெண்டு மெத்தடுக்கு ரெப் பண்ணுறதுக்கு சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டுக்கு ஒரு மெத்தட் நாங்கள் ரெப் பண்ணுற சிஸ்டத்தை பார்ப்போம். நாங்கள் இப்படி டோ எடுத்து வச்சு அதை 2 பக்கத்தாலையும் கொஞ்சம் மடித்து அப்படியே ரோல் பண்ணணும். இது ஒரு மெத்தட் ஒன்று தான். நல்லா இப்படி ரோல் பண்ணுங்கள். நான் காட்டுறது உங்களுக்கு விளங்கும்னு நினைக்கிறேன். நல்லா ரோல் பண்ணி எப்படியுமே இந்த கொஞ்சம் இதை நீட்டாக வைக்கணும்.
எங்களோட கையால் இப்படி வேணுமாலும் எங்களோட பிள்ளைகளுக்கு நல்லா இந்த க்ளீனாக செஞ்சு கொடுக்கணும்னு சொன்னால் எங்களுக்கு சந்தோஷம் வைக்கிறேன். ஏன்னு சொன்னால் இந்த ஸ்கூலில் லஞ்சுக்கு மாதிரி எங்களுக்கு வெள்ளையோட ப்ரிப்பேர் பண்ண எப்படியும் ஒரு 1.5 ஹவர்ஸில் நல்லா வீட்டில் தின்றதுக்கும் சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணிக்கொள்ளலாம். இது இப்படி வச்சு நாங்கள் அந்த இந்த எண்டை வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கொள்ளணும். ப்ரெஸ் பண்ணிக்கொண்டு அதுக்கப்புறம் இதை ஃபுல்லாக நாங்கள் ரெப் பண்ணிக்கொள்ளணும். ஆனால் மிச்சம் டைட் பண்ணி ப்ரெஸ் பண்ணிடக்கூடாது. ப்ரெஸ் பண்ணாமல் அது ஈக்கிற மாதிரிக்கே அதை ரெப் பண்ணிக்கொள்ளணும். இந்த பாருங்க கணக்க வருது. ரெப் பண்ணி பேலன்ஸ் ஆகுறத அப்படியே நீங்கள் கட் பண்ணி ஒரு பக்கத்தில் வச்சிட்டிங்கண்டா ஓகே. இது இப்படியே ட்ரேயில் வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு மெத்தட் ஒண்டிக்கு இதுக்கு வந்து நாங்கள் பாக்ஸ் ஷேப்புக்கு தட்டிக்கொள்ளணும். இது மாதிரி பாக்ஸ் ஷேப்புக்கு ரோல் பின்னாலும் கொஞ்சம் இப்படி பாக்ஸ் ஷேப்புக்கு இது பண்ணிவிட்டு ரோல் பின்னால் கொஞ்சம் ஒரு ரோல் போனீங்கன்னா சரி. இப்போ இதில் நாங்கள் சாசேஜை வச்சுக்கொள்வோம். வச்சு இதை கணக்காக பாக்ஸ் ஷேப்புக்கே செஞ்சுக்கோங்க. இப்போ நாங்கள் இதை கட் போடணும். இங்கிட்டுக்கு 1 2 3 கட்ஸ், அங்கிட்டுக்கு இன்னும் 3 கட்ஸ் இப்படி போட்டுக்கொண்டா ஓகே. சரியா? இப்போ கட் பண்ணிக்கிற துண்டில் ஃபஸ்ட் துண்டு எடுத்து இங்கிட்டுக்கு ரெப் பண்ணணும். இந்த பக்கத்துக்கு இதை எடுத்து மற்ற பக்கத்துக்கு ரெப் பண்ணணும். இப்போ அதை எடுத்து இங்கிட்ட பக்கத்துக்கு அப்படி ஒன்றுக்கு பின்னுக்கால ஒன்று ஷூலேஸ் கட்டுற மாதிரி அப்படி அங்கிட்டுக்கும் இங்கிட்டும் போட்டால் நல்லா கொஞ்சம் லாஸ்ட்டுக்கு வர துண்டை கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கொண்டா ஓகே. இது இன்னொரு மெத்தட் நான் உங்களுக்கு சொல்லி இப்போ இதில் 2 மெத்தட் ஈக்கிண்டு ரெப் பண்ணுறதுக்கு. இன்றைக்கி இன்னொரு மெத்தட். இப்போ இதையும் நாங்கள் வச்சுக்கொள்வோம். இப்போ நான் மற்ற மெத்தடில் இன்னொன்று உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். ரோல் பண்ணுற மெத்தடில் இது எப்படி ரோல் பண்ணி சாசேஜஸ் எடுத்து மேல் துண்டை கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டைட் பண்ணாமல் கணக்காக ரோல் பண்ணிக்கொண்டா ஓகே. இப்போ இதையும் ஒரு பக்கத்தில் வச்சுட்டு இப்போ மறுபடியும் இன்னொரு பாக்ஸ் ஷேப் ஒன்று உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இதே மாதிரி சாசேஜஸை வச்சு கட் பண்ணிக்கோங்க. சரியான ஈஸி மெத்தட், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். 3 கட் போட்டுக்கோங்க. இப்போ அதே மாதிரி அப்போ தான் நாங்கள் ஃபோல்ட் பண்ணின மாதிரியே ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஒன்றுக்கு மேலால் ஒன்று. இப்படி ஒன்றுக்கு மேலால் ஒன்று ஃபோல்ட் பண்ணி அப்படியே வச்சுக்கோங்க. ரைட் ஓகே. இப்போ சரி. இப்போ நாங்கள் இதுக்கு எக் வாஷ் பண்ணணும். எக் வாஷ் பண்ணக்குள்ள மிச்சம் ப்ரெஸ் பண்ணாமல் லைட்டாக மேலால் வாஷ் பண்ணுங்கள். அடுத்து இதை ட்ரேயில் வச்ச இடத்துல வச்சிடுங்க. திருப்பி அதை எடுத்து இன்னொரு இடத்துக்கு மாத்திர வேலை வச்சுக்கொள்ள வேணும். அப்போ ஷேப்பும் அப்செட் ஆகிடும், ஒழுங்காக வராது. ஸோ வந்து நீங்கள் வச்ச இடம் அப்படியே வச்சுடுங்க. ஒரு இடத்த சரியான இடத்த செலக்ட் பண்ணி வச்சிடுங்க. இதை வந்து ஓவனுக்கு போடுறதுக்கு கிட்ட தான் எக் வாஷ் பண்ணணும். நேரத்தோடு எக் வாஷ் பண்ணிட வேணும். ஓவனுக்கு போட கிட்ட எக் வாஷ் பண்ணிவிட்டு டக்குன்னு ஓவனுக்கு போட்டுடணும். அடுத்து இதை செல்சியஸ் 200ல் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு ஓவனில் போட்டுக்கோங்க. நான் அப்படி தான் இப்போ போட்டுட்டேன். இப்போ ஓவனுக்கு என் பன் வெந்து கொண்டிருக்குது. இப்போ எடுத்துட்டேன். இது வந்து கோல்டன் ப்ரௌனாக மட்டும் பேக் பண்ணணும். பேக் பண்ணிவிட்டு எடுத்து நல்லா பட்டர் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கொள்ளணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட் ஆகும். மற்ற அவனுக்கு டைம் டிஃப்ரெண்ட் ஆகும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் வச்சு உங்களோட டைமை நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என் பன் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி யாருக்கெல்லாம் பிடிச்சிக்குதோ அவங்க ஒரு லைக் ஒன்று தாங்க. எனக்கு பன்னுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கமெண்ட் பார்க்கல எனக்கு சரியான சந்தோஷம். அது எப்படியா கொஞ்சம் கமெண்ட்டாக இருந்தாலும் எனக்கு சரி ஹாப்பி. ஸோ இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் ஒன்று பண்ணி இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பாய் ஃப்ரெண்ட்ஸ்.